ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. எப்போவுமே ரொட்டீனாக பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தான் இந்த ஸ்டைல். ட்ரை பண்ணி சொல்லுங்கள். க்ரீன் சில்லிஸ், ஆனியன், டொமேட்டோ, கேஷ்யூ இது எல்லாத்தையுமே மிக்ஸி பண்ணி வச்சுருங்க. ஸோ சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் காரம் உப்பு எல்லாம் போட்டு வச்சா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் வேகினதுக்கப்புறம் காரம் போட்டு அந்த காரம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஆயில் கம்ப்ளீட்டாக நம்ம போட்டிருந்த அந்த ஆனியன் பேஸ்ட்டில் மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 to 5 மினிட்ஸ் அப்படி குக் பண்ணுங்கள், போதும். ஸோ அதுக்கப்புறம் காரம், ஜீரா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா இது 4த்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. தனியா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கிட்டாலே போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சால்ட், இது எல்லாத்தையும் போட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். ரொம்ப வாட்டர் வேணாம். அந்த போட்டு நம்ம ஆட் பண்ண வாட்டர்லேயே அந்த சிக்கனை குக் பண்ணாலே போதும். நம்மளுக்கு கறியும் வந்து நல்லா திக்காக இருக்கும். அண்ட் சிக்கன் குக் ஆகிடும். பாய்லர் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை, குக் ஆகிடும். இப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக குக் ஆகும். காரம் பத்தலைன்னவங்க சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் நடுவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டரில் இருந்தால் போதும். ஆயில் ஃப்ளோட் ஆச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். சிக்கன் கறி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருந்துச்சு. இது நம்மளுக்கு சப்பாத்தி, ரைஸ், தோசை, இட்லி அப்படி எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். எப்போவுமே ஒரே லெவலில் எதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இதே மாதிரி வேறு எதுனா டிஷ்ஷஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.